ஓம் சாந்தி. 22/2/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை மட்டுமே கேளுங்கள். அசுரத்தனமான விஷயங்களை கேட்காதீர்கள், பேசாதீர்கள். கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். இன்றைக்கு 2 கேள்வி இருக்கு. முதலாவது கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயம் தந்தை மூலம்தான் ஏற்பட்டது? பதில், நான் உங்களது தந்தையாகவும் இருக்கின்றேன், ஆசிரியராகவும் சத்துகுருவாகவும் இருக்கின்றேன் என்று தந்தை உங்களுக்கு நிச்சயம் செய்ய வைக்கின்றார். நீங்கள் இதே நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். ஆனால் மாயை உங்களை மறக்கடிக்கின்றது. அஞ்ஞான காலத்தில் மாயையின் விஷயமே கிடையாது. இரண்டாவது கேள்வி, எந்த சார்ட் வைப்பதில் விஷாலமான புத்தி தேவை? பதில், தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம், இந்த சார்ட் வைப்பதில் மிகவும் விஷாலமான புத்தி தேவை. ஆத்மா உணர்வுடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது பாவ கர்மங்கள் அழியும். ஓம் சாந்தி. ஆசிரியர் வந்துவிட்டார் என மாணவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், பரம சத்துகுருவாகவும் இருக்கின்றார் என குழந்தைகள் அறிவார்கள். குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கின்றது. ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் சட்டம் சொல்கிறது, ஆசிரியராக இருக்கின்றார் அல்லது இவர் தந்தையாக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார் என ஒருமுறை தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு மறக்க முடியாது. ஆனால் இங்கே மாயை மறக்கடித்து விடுகின்றது. அஞ்ஞான காலத்தில் மாயை ஒரு பொழுதும் மறக்கடிப்பது இல்லை. இவர் நம்முடைய தந்தை ஆவார். இவருக்கு என்ன தொழில் என்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தந்தையோடைய பெயர், ஆக்குபேஷன், அவர் என்ன வேலை செய்கிறாரு, எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அந்த குழந்தைகளும் ஒரு பொழுதும் மறப்பது இல்லை. நாம் தந்தையின் செல்வத்திற்கு எஜமானன் என குழந்தைக்கு குஷியும் இருக்கும். தானும் படிக்கின்றனர். ஆனால் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கின்றது அல்லவா? இப்போ படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்குது, செட்டில் ஆகுறாங்க, ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது, அதனால வருமானம் கிடைக்குது. கூடவே தந்தையின் மூலமா ஆஸ்தியும் கிடைக்குது. அப்பா சம்பாதிச்ச சொத்துலாம் யாருக்கு? குழந்தைக்கு தான். ஒன்று தந்தையோட ஆஸ்தி, இரண்டாவது தாம் படித்த படிப்பின் மூலமா சம்பாதிக்கக்கூடிய வருமானம். 2 விதமான ஆஸ்தி, தந்தை மூலமா ஒன்று, டீச்சர் மூலமா ஒன்று. இங்கே குழந்தைகளாகிய நீங்களும் படிக்கின்றீர்கள். மேலும் தந்தையின் ஆஸ்தியும் உங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். தந்தை மூலமாக நிச்சயமாக இவர்தான் தந்தை என்று நம்பிக்கை ஏற்பட்டு உள்ளது. நான் தந்தையுடையவன், தந்தைதான் சத்கதிக்கான வழியை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையினால அவர் சத்துகுருவாகவும் இருக்கின்றார்.
இந்த விஷயங்களை நாம் மறக்கக்கூடாது. தந்தை சொல்லிக் கொடுப்பதைத்தான் கேட்க வேண்டும். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே என்று குரங்குகளின் பொம்மைகளை காட்டுகின்றனர். இது மனிதர்களின் விஷயமாகும். அசுரத்தனமான விஷயங்களை பேசாதீர்கள், கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். கெட்டதை கேட்காதே. இதை முதலில் குரங்குகளின் பொம்மைகளாக உருவாக்கினார்கள். இப்பொழுது மனிதர்களை கொண்டு உருவாக்குகின்றார்கள். உங்களிடம் உள்ளது நளினி சிஸ்டர் இருக்காங்க. மும்பையில் காட்கோப்பர் அப்படின்ற சென்டரில். அவங்க சின்ன வயசில் சரண்டர் ஆன புதுசில் அவங்கள வச்சு பாபா 3 ஃபோட்டோ எடுக்க வச்சாரு. இந்த குரங்கு காது மூடிட்டு இருக்கும், வாய் மூடிட்டு இருக்கும், கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி நளினி சகோதரியை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. அதுதான் இப்போ பாபா சொல்றாரு, சாக்கார பாபா. ஆக நீங்கள் தந்தையை நிந்தனை செய்யக்கூடிய விஷயங்களை கேட்காதீர்கள். பாபாவை நிந்தனை செய்யக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடாது. என்னை எவ்வளவு நிந்தனை செய்கின்றார்கள் என்று தந்தை சொல்கின்றார். உங்களுக்கு தெரியும் தானே, கிருஷ்ணரின் பக்தர்கள் முன்பாக அகர்பத்தியை ஏற்றி வைத்தால், இப்போ கிருஷ்ணர் சிலை இருக்கு, கிருஷ்ணருடைய பக்தர்கள் அங்க இருக்காங்க, அவங்க அகர்பத்தி ஏத்துறாங்க, கிருஷ்ணருக்கு பூஜை பண்றாங்க. அந்த கோவிலே ராமருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. அந்த காலத்துல கிருஷ்ணருடைய பக்தர்கள் வேற, ராமருடைய பக்தர்கள் வேற இருப்பாங்க. ஆக்சுவலா 2 பேருமே விஷ்ணுவோட அவதாரம் தான் சொல்றாங்க, வைஷ்ணவர்கள் தான். அதிலே கூட பிரிவினைகள் இருக்கு. ராமருடைய பக்தர்கள் கிருஷ்ணருடைய அந்த சிலைக்கு காட்டின அகர்பத்திலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது அவங்க மூக்க முடிப்பாங்களாம் ராம பக்தர்கள். மற்றவரின் நறுமணம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால கிருஷ்ணருடைய சிலைக்கு முன்பாக ஏற்றி வைத்த அகர்பத்தியோடைய நறுமணமே வந்தது அப்படின்னா ராமனின் பக்தர்கள் மூக்கை மூடிக்கொள்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரும் ராமரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க பக்தர்கள் எனிமையா இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேருமே விஷ்ணுவோட அவதாரம் தானே பக்தியில சொல்லியிருக்காங்க. அவங்க 7வது அவதாரம் ராமர், 8வது அவதாரம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த மூக்க மூடுற பழக்கம் இருக்கு? எதனால அப்படி செய்யறாங்க? தங்களுக்குள் எதிரிகள் போல ஆகிவிடுகின்றனர். ஒரு வைஷ்ணவ ஃபேமிலியிலே அப்படி இருந்தா, அப்புறம் ஹிந்துஸ்ல எவ்வளோ பிரிவினைகள் இருக்கு, எவ்வளோ வழிபாடுகள் இருக்கு. முருகன் வழிபாடு இருக்கு, சக்தி வழிபாடு இருக்கு, சிவ வழிபாடு இருக்கு, விஷ்ணுவோட வழிபாடு. விஷ்ணுக்குள்ளவே இந்த மாதிரி கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் பிரச்சனைனா அப்புறம் பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ பிரிவினைகள் இருக்கு. இப்ப நீங்கள் ராம வம்சத்தினர், அதாவது ராம சம்பிரதாயம், முழு உலகமும் ராவண சம்பிரதாயம், ராவனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். இங்கே அகர்பத்தியின் விஷயம் எதுவுமே கிடையாது. தந்தையை எங்கும் நிறைந்தவர், ஈஸ்வர், சர்வவியாபி என்று சொன்னதன் மூலமாக இன்னைக்கு பாரத நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல. இன்றைய பாரதம் இந்த மாதிரி நிலைக்கு வந்ததுக்கு காரணம் ஈஸ்வர் சர்வவியாபி என்று சொன்னதுதான் முக்கியமான காரணமாகும். இதை நீங்கள் தான் அறிவீர்கள். கல்லுல முள்ளுல இருப்பதாக சொன்னதுனால புத்தி கல்லாகி விட்டது என்றாலும், ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை எந்த அளவிற்கு நிந்தனை செய்கின்றனர். யாருக்குள்ளும் ஞானமே கிடையாது. அவை ஞான ரத்தினங்கள் அல்ல, கற்களாகும். இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நான் யார், எப்படி இருக்கின்றேன்,
என சரியான விதத்தில் தெரிந்தவர்கள் யாருமே இல்லை என்று தந்தை சொல்கின்றார். குழந்தைகளிலும் வரிசை கிரமமாக உள்ளனர். தந்தையை சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும். அவரும் கூட இவ்வளவு மிக சிறிய ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவருக்குள்ள இந்த நடிப்பு அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. தந்தையை சரியான முறையில் தெரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குழந்தைகளாக இருக்கலாம், ஆனால் தந்தையின் ஆத்மா பெரியது. நமது ஆத்மா சிறியது என்பது அல்ல. உருவத்துல ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒளி புள்ளியாகத்தான் இருக்கின்றது. தந்தை ஞானம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் ஆத்மா பெரியதாக ஆக முடியாது. ஞானத்துல கடவுள் கடலா சிந்துவா இருக்கலாம், ஆனா உருவத்துல இறைவன் பிந்துவாகத்தான் விளங்குகின்றார். உங்களின் ஆத்மாவுக்குள்ளும் ஞானம் இருக்கின்றது, ஆனால் வரிசை கிரமமாக உள்ளது. பள்ளியில் கூட வரிசை கிரமமாகத்தான் தேர்ச்சி அடைகின்றார்கள் அல்லவா? 0 மதிப்பெண் யாருக்கும் இருக்காது. ஏதாவது கொஞ்சம் மதிப்பெண்கள் எடுக்கின்றனர். நான் சொல்லக்கூடிய இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது என்றாலும் கூட படங்கள் இருக்கின்றன, சாஸ்திரங்கள் கூட உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகின்றார், கெட்டதை கேட்காதீர்கள் என்று. இந்த அசுர உலகத்தில் என்ன பார்க்க வேண்டும்? இந்த உலகமே சீச்சி உலகமாக விளங்குகின்றது. சீச்சி உலகத்தில் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆத்மாவிற்கு நினைவு வந்துள்ளது. இது பழைய உலகமாகும். இதனுடன் என்ன தொடர்பு வைப்பது? இந்த உலகத்தை பார்த்தபடியே இருந்தாலும் பார்க்கக்கூடாது என்று ஆத்மாவிற்கு நினைவு வந்துள்ளது. தனது சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கின்றது எனும் பொழுது இதை நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் அதிகாலையில் எழுந்து மாலையை உருட்டுகின்றார்கள். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை நல்லது என்று புரிந்து கொள்கின்றார்கள். பிராமணர்களின் முகூர்த்தம் ஆகும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா பிராமணர்களின் முகூர்த்தம். சாதாரணமா ஒரு நல்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லௌகீகத்துல எது நல்லதுன்னு நினைக்கிறாங்க? மேரேஜ் பண்ணிக்கிறது, கிரக பிரவேசம். அத மாதிரி அது சுப முகூர்த்த நாள்ல நற்செயல்கள் செய்வாங்க. அது எந்த நாள்ல எந்த டைம்ல பண்ணுவாங்க, அதுக்காக தனியா முகூர்த்த நாள் அப்படின்னு இருக்கு. அதுலதான் அவங்க அந்த செயல் செய்வாங்க. ராகு காலத்துல அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. யமகண்டம் ராகு காலத்துலலாம். அப்ப லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல நேரம் பார்க்குறாங்க. இருக்கிறதுலே மிக சிறந்த நேரம், நல்ல நேரம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். அதனாலதான் சில இடங்கள்ல கிரக பிரவேசம் எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா விடியற் காலையில. விடியற் காலையில என்னைக்கு வேணாலும் கிரக பிரவேசம் பண்ணலாம். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது விடியற் காலையில இருக்குது. அந்த டைம்ல நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி 6 மணிக்கு மேல அதுக்கு நல்ல நேரம் பார்க்கறாங்க. அதுக்கு முன்னாடி செய்யறது, பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறதுக்கு டெய்லி பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம் தான், சுப முகூர்த்தம் தான். நம்மள அந்த டைம்ல தான் எழுந்துக்க சொல்றாரு. எழுந்து யோகா பண்ணுங்க. அதிகாலையில எழுந்து யோகா பண்ணா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், நல்லதே நடக்கும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்மாவோட பெயர் வருது. அடுத்து இன்னொரு விஷயம், பிரம்மா போஜன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிரம்மா போஜன் அதுக்கும் மகிமை நிறைய இருக்கு.
இது பிரம்ம போஜனம் கிடையாது, பிரம்மா போஜனம். அது கூட சொல்லுவாங்க. பிராமணர்கள் போஜன பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பண்ணலாங்க. ஒரு கேஸ்ட் மட்டும் தான் அந்த டைம்ல இருந்து யோகா பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லல. சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு. ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல யார் எழுந்தாலும் கடவுள் சக்தி குடுப்பாரு. பிராமணர்களுக்கு மட்டும் தான் கடவுள் சக்தி குடுப்பாரு. லௌகீகத்துல அப்படி சொல்லிட்டாங்க. இங்க அப்படி இல்ல. பாபா வந்து யுனிவர்சல் காட். அதனால அவர் வந்து ஆத்மால ஜாதி, மதம்லாம் பார்க்கறது இல்ல. ஆனா யாரு நியமப்படி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பா பாபா சக்தி குடுப்பாரு. இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து யோகா பண்றது ரொம்ப நல்லது. அதுபோல பிரம்மா போஜனம் சாப்பிடுறது அதை விட நல்லது. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணும் பொழுது அந்த சாதம் வந்து பிரசாதமா மாறும். அதுல சக்தி கிடைக்கும். உங்களை கூட பிரம்மா குமாரிகள் என்பதற்கு பதிலாக பிரம்ம குமாரிகள் என்று சொல்லி விடுகின்றனர். சில நம்ம சேவை எல்லாம் பண்றோம்ல, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. பிரம்ம குமாரிகள் சகோதரிகள் வந்து ராக்கி கட்டினாங்க அப்படின்லாம் போடுறாங்க. பிரம்மா குமாரிகள்னு போட மாட்டேங்கிறாங்க. பிரம்ம குமாரிகள் அப்படின்னு போடுறாங்க. அவங்களுக்கு புரியல. பிரம்ம குமாரி அப்படின்னா பிரம்ம தத்துவத்தோட குமாரின்னு அர்த்தம். பிரம்மா குமாரினா பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்னு அர்த்தம். வித்தியாசம் வந்து ஒரு துணை கால்ல எவ்வளவு வித்தியாசம் வந்துருது பாத்தீங்களா? அது அவங்களுக்கு புரியல. பிரம்மாவின் குழந்தைகள் எனும் பொழுது பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் அப்படின்னு தான் எழுதணும். பிரம்ம குமாரிகள்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் அப்படிங்கிறது தத்துவம். பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம வீடு. வீட்டுக்கு யாராவது குழந்தைங்க பிறக்குமா என்ன? வீட்டுக்கு வசிக்கக்கூடிய இடம் அது பிரம்ம தத்துவம். பரபிரம்மம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அது பரந்தாமம். அதுக்கு எதுவும் குழந்தைலாம் கிடையாது. அதற்கு என்ன மகிமை இருக்கும்? அது ஒரு தத்துவம் தானே. தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஒரு பக்கத்துல பூஜை பண்றீங்க, நல்லாதான் பூஜை பண்றீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துல எல்லாரும் இன்சல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சிவ பூஜை பண்றீங்க, சிவன் சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க. கிருஷ்ணா பூஜை பண்றீங்க, கிருஷ்ணரை வந்து வெண்ணையை திருடினாரு, ட்ரெஸ் ஒழிச்சு வச்சுட்டாரு. கிருஷ்ணருக்கு 16,108 ஒய்ஃபு. சரி, ராம் பூஜா பண்றீங்க, அவரு வந்து தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியல, ராவணன் வந்து கிட்னாப் பண்ணிட்டாரு, அப்படிலாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஒய்ஃபே சந்தேகப்பட்டாரு, தீ குளிக்க சொன்னாரு அப்படின்னு ராமரை பத்தியும் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாம் நிந்தனை. யாரை நிந்தனை செய்யக்கூடாது? தெய்வ ஆத்மாக்களை நிந்தனை செய்யக்கூடாது. அதோட முக்கியமான விஷயம் பரமாத்மா, தேவோம் கா தேவ் மகாதேவ், அவரை நம்ம குறை சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம் கணக்கு. இதுலயே நல்லவங்க கெட்டவங்க இருந்தா நல்லவங்களை திட்டினாக்கா அது வந்து அவங்களுக்கு சாபம் கிடைக்கும். ஆனா பாபா சாபம் எதுவும் போடுறது இல்லை. பட் இது சொல்லாதீங்க, இனி சொல்லாதீங்க. தெரியாம தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஈஸ்வர் சர்வவியாபி, அப்புறம் கிருஷ்ணரை பத்தி எல்லார பத்தியும் அவதூறு சொல்லிட்டீங்க, இனி சொல்லாதீங்க. இந்த மாதிரிலாம் நிந்தனை செய்து செய்துதான் ஆத்மா வந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. இதே ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் அல்லவா? சக்கரம் மீண்டும் அதே போல சுற்றதான் செய்யும். வருது அடுத்த சைக்கிள். யாராவது பெரிய மனிதர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து கரெக்டா கண்டிப்பா புரிய வைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சக்கரம் 5,000 வருடங்களுக்கு ஒரு முறை சுற்றக்கூடியது ஆகும். இதன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும். இரவுக்கு பின் பகல் கண்டிப்பாக வரும். இரவுக்கு பின் பகல் வரக்கூடாது என்பது முடியாத விஷயமாகும். இப்ப நைட்டு வருது, விடியவே கூடாதுன்னு யாராவது நினைக்க முடியுமா? இல்ல நினைச்சுக்க வேண்டியதுதான். விடியல் வந்துதான் தீரும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த சூரியன் வராமலா இருக்க போகுது, விடியல் ஏற்படாமலா இருக்க போகுது.
சரிங்களா? விடியல் வந்தே தீரும். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த துக்கம், அசாந்தி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஒரு சிலரே துக்கப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குல்ல, வரும். இதுவும் கடந்து போகும். இந்த உலகின் வரலாறு, புவியியல் மீண்டும் நடக்கும். ஹிஸ்டரி மஸ்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட் ஆகும். மேலும் தந்தை புரிய வைக்கின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் அனைத்தும் செய்கின்றது. இந்த நடிப்பை நடிப்பதே ஆத்மாதான். நாம் நடிகர்கள் என்றால் நாடகத்தின் முதல் இடை கடை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது யாருக்கும் தெரிவது கிடையாது. உலகின் வரலாறு, புவியியல் மீண்டும் நடக்கும் என்றால் நாடகமாகத்தான் உள்ளது அல்லவா? ஒவ்வொரு வினாடியும் நடந்து முடிந்தே மீண்டும் நடக்கும். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. புத்தி மந்தமானவர்கள் தேர்ச்சி அடைவது கிடையாது. பிறகு ஆசிரியர் கூட என்ன செய்ய முடியும்? இரக்கம் காட்டுங்கள் என்றோ, ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்றோ ஆசிரியரிடம் சொல்ல முடியுமா என்ன? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர்கிட்ட போய் கேட்க முடியுமா? இதுவும் படிப்பாகும். இந்த கீதா பாடசாலையில் ஸ்வயம் பகவான் ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். கலியுகம் மாறி சத்தியுகமாக கண்டிப்பாக ஆக வேண்டும். நாடகத்தின்படி தந்தையும் கூட வர வேண்டும். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். மேலும் யாரும் நான் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை சொல்வதற்காக வந்துள்ளேன் என கூற முடியாது. தன்னை சிவோகம், நானே சிவன் என்று சிலர் கூறுகின்றார்கள். அதனால் என்ன நடந்தது? சிவ் பாபா வருவதை பாடம் எடுப்பதற்காகத்தான். எப்படிங்க நம்ம சிவன் ஆக முடியும்? அப்ப கடவுளே தேவையில்லையா? எல்லாரும் கடவுள் ஆயிட்டா இந்நேரம் உலகம் நல்லா தானே இருந்திருக்கும். இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல ஏன் போச்சு? மனிதர்கள் மனிதாபிமானத்தை ஏன் இழந்து போயிருக்காங்க? இவங்க உடம்புல எல்லாமா கடவுள் இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. எந்த சாது சன்னியாசிகளையும் சிவ பகவான் என சொல்ல முடியாது. நான் கிருஷ்ணா, லக்ஷ்மி நாராயண் என்று பலரும் சொல்லிக் கொள்கின்றார்கள். கிருஷ்ணரோட அவதாரம்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. இப்ப அந்த சத்தியுகத்தோட கிருஷ்ணா இளவரசன் அவர் எங்கே? இந்த மாதிரி கலியுகத்துல இருக்கிற அசுத்தமான மனிதர்கள் தன்னை கிருஷ்ணரா சொல்லிக்கிறாங்களே, இது எங்கே இருக்கு? இவர்களுக்குள்ள பகவான் இருக்கின்றார் என சொல்ல முடியாத என நீங்கள் கோவில்களில் சென்று கேட்க முடியும். சத்தியுகத்திற்கு பின் கண்டிப்பாக திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் வரும். சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தினரின் ராஜ்யம் நடந்தது. திரேதாயுகத்துல சந்திர வம்சத்தினரின் ராஜ்யம் நடந்தது. இந்த ஞானம் முழுவதும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. இத்தனை பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் உள்ளனர். கண்டிப்பாக பிரஜா பிதாவும் இருப்பார் இல்லையா? பிறகு பிரம்மாவின் மூலம் மனித சிருஷ்டியை இறைவன் படைக்கின்றார். பிரம்மா படைப்பவர் என்று சொல்லப்படுவது இல்லை. இது இறை தந்தையாகும்.
எப்படி படைக்கின்றார் என்பதை தந்தை நேரில் வந்துதான் புரிய வைக்கின்றார். இந்த சாஸ்திரங்கள் பின்னர் உருவாகின்றன. கிறிஸ்து புரிய வைத்தவை பிற்காலத்தில் பைபிள் ஆனது போல பிறகு அமர்ந்து பாடுகின்றனர். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் உயிரோட இருக்கும்போது பைபிள் எழுதப்படலை. அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதுக்கப்புறம் அந்த சீடர்கள் எழுதினதுதான் பைபிள். அதே போல சங்கமிகத்துல நம்ம சிவ தந்தை என்ன சொல்லிட்டு போறாரோ அத பிற்காலத்துல துவாபரயுகத்துல எவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு எழுதினாங்க. கிருஷ்ணர், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லும் போதே எழுதுனா அது வேற விஷயம். அவர் போனதுக்கு அப்புறம் எழுதும் போதே அதுல அடிஷன் டெலிஷன் இருக்கும். இது 2 யுகம் கழிச்சு எழுதுனா என்னங்க ஞாபகம் இருக்க போகுது? எத்தனை வருஷம் நடுவுல மாத்தியாச்சு. அதனால நம்ம யார குறை சொல்றது? இப்ப கிரைஸ்ட் இருக்கார்ல, கிறிஸ்துவை என்னவென்று பாடுவது? அவர் ஏதும் குருவோ அல்லது இறை செய்தியாளரோ அல்ல. காட்லி மெசேஞ்சர்னு சொல்ல முடியாது, குருன்னு சொல்ல முடியாது. கதி சத்கதி என்பது ஏதோ 5 பேருக்கு 7 பேருக்கு மட்டும் ஆகிறது கிடையாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் இறைவன். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி இல்லை. மொத்தமே 12 சீடர்கள் தான். அந்த 12லயே ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு. அப்போ யோசிச்சு பாருங்க. பதீத பாவனர் அப்படின்றவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டும்தான். ஜீசஸ் கிரைஸ்டோட சோல் கிறிஸ்துவ தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களை எல்லாம் தூய்மையாக்க முடியாது. அவங்க அந்த மதத்தை கொண்டுட்டு வந்தது அந்த ஆத்மா. வந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் வந்தாங்க. மற்றபடி தூய்மை ஆக்கக்கூடிய சக்தி, உலகத்தையே தூய்மை ஆக்கக்கூடிய சக்தி சிவ தந்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவரை பதீத பாவனர் என்று சொல்கின்றோம். ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என அவரை நினைவு செய்கின்றனர். ஓ கிறிஸ்துவே, இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்றது இல்லை. ஓ காட்ஃபாதர். காட்ஃபாதர்னா என்ன அர்த்தம்? இறைவனை தந்தையாக இருக்கின்றார். இறை தந்தையே அப்படின்னு அர்த்தம். கிரைஸ்ட் வேற, காட்ஃபாதர் வேற. பிதா சுதன் அப்படின்னு சொல்றாங்க. சுதன் அப்படின்னா மகன். சன் ஆஃப் காட் அப்படின்னா சன்னு யாரு? கிரைஸ்ட். இப்ப காடு யாரு? தேவ மைந்தன் அப்படின்னா தேவன் சிவபாபா, மைந்தன் கிரைஸ்ட் இல்லையா? சன் ஆஃப் காட்னா சன்னு கிரைஸ்ட். அதனால ஆனா அவங்க கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் ஓ கிரைஸ்ட், நீங்க எங்களுக்கு மர்சி ஆன்மி அப்படின்னு சொல்றது இல்லை. ஓ காட்ஃபாதர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. என் மேல இரக்கம் வைங்க, கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இறை தந்தையே இரக்கம் காட்டுங்கள் என அவரை நினைவு செய்கின்றார்கள். ஓ கிறிஸ்துவே இரக்கம் காட்டுங்கள் என சொல்வது கிடையாது. ஒருவர் மட்டுமே தந்தை ஆவார். உலகின் தந்தை இறைவன் மட்டும்தான். அவர் முழு உலகத்திற்கும் தந்தையாக இருக்கின்றார். முஸ்லிம்க்கும் அவர்தான் தந்தை, கிறிஸ்துவர்களுக்கும் அவர்தான் தந்தை, தேவ ஆத்மாக்களுக்கும் அவர்தான் தந்தை, இந்து தர்மத்திற்கும் புத்திசம் எல்லா இசத்துக்கும் தந்தை இறைவன் ஒருவரை ஒளியானவராக விளங்குகின்றார். அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிக்க கூடியவர் யார் என்பது மனிதர்களுக்கு தெரியாத. இப்பொழுது படைப்பும் பழையதாக இருக்கின்றது. மனிதர்களும் பழையவர்களாக தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். இது இரும்பு யுகத்தின் உலகமாக உள்ளது. இரும்பு யுகம் நடந்துட்டு இருக்கு. தங்க யுகம் எப்ப இருக்கும்? அது சத்தியுகம். இரும்பு யுகம் அப்படிங்கிறது கலியுகம். பிறகு மீண்டும் கண்டிப்பாக இருக்க போகின்றது. இந்த உலகம் விநாசம் ஆகிவிடும். அப்படியே இருக்காத. புலி வருதுன்னு திடீர்னு புலி நிக்க போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா புருஷார்த்தம் பண்ணணும். உலக போர்
கண்டிப்பா நடக்கும். பலவிதமான இயற்கையின் பேராபத்துகள் ஏற்படும். இதுதான் அந்த சமயமாகும். மனித சிருஷ்டி எவ்வளவு வளர்ந்து விட்டு இருக்கின்றது. பகவான் வந்து விட்டார் என நீங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். பிரம்மாவின் மூலம் ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது என நீங்கள் அனைவருக்கும் சவால் விடுகின்றீர்கள். நாடகத்தின்படி அனைவரும் கேட்கின்றார்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றார்கள். நமக்குள்ள எந்த குணமும் இல்லை என நீங்கள் அறிவீர்கள். முதல் நம்பர் அவகுணம் காம விகாரமாகும். அது எவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றது. மாயையின் குத்து சண்டை நடக்கின்றது. விரும்பாவிட்டாலும் மாயையின் புயல் காற்று விழ வைக்கின்றது. இரும்பு யுகம் அல்லவா? விரும்பாவிட்டாலும் மாயையின் புயல் வருது. இது அயன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். இங்க முகத்தை கருப்பாக்கி கொள்கின்றார்கள். விகாரத்துல போனா முகத்துல கரியை பூசிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க. கருநீல முகம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர் எப்படி கருப்பானாரு? அதுக்குதான் சொல்றாங்க, கிருஷ்ணரை ஒரு நாகம் தீண்டியது, அதனால அவர் கருநீல நிறம் உடையவராக ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கருநீல நிறம் என சொல்லிவிட்டார்கள். கருப்பு முகம் என சொன்னால் கௌரவம் கெட்டு போயிடும் தானே. அதனால ஆக தூர தேசம் நிராகார தேசத்திலிருந்து ஒரு டிராவலர் பிரயாணி இறங்கி வந்திருக்கிறாரு. இரும்பு யுகத்துல கருப்பு சரீரத்துல இவரையும் வெள்ளையாக மாத்துறாரு. பிரம்மா பாபா அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இங்க பிளாக் அப்படின்றது ஸ்கின் கலரை குறிக்கல. ஏன்னா பிரம்மா பாபாவோட ஸ்கின் கலரு ஒயிட்டு தான் இல்லையா? அதனால அவர் சொல்றது பிளாக் டைமண்ட் ஆத்மாவை குறிக்குது. ஆத்மா கரை படிஞ்ச வைரமா இருக்கு. ஆனா அது வைரம் அப்படின்றது தெரிஞ்சவர் ஒரு சிவன் தான். அவர் பட்டை தீட்டி திரும்பவும் வைரமா மாத்தி விட்டுறாரு. அதனால இரும்பு யுகத்துல கருப்பு சரீரம்னா பதீதமான சரீரத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவையும் பாவனமாக ஃப்ளாலஸ் டைமண்டா மாத்துறாரு. நீங்கள் மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். எனவே மேலும் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானனாக ஆகிவிடலாம். இந்த ஞான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பாபா ஞான யோகத்தில் சிறந்தவர் ஆவார். தேஜோமயமான ஒளி புள்ளியாக உள்ளார். சிவன் ஒளி புள்ளிக்கு அவ்வளோ பிரகாசம் இருக்கு. அவருக்குள்ள ஞானமும் இருக்கு. வெறும் புள்ளிதான் அப்படி கிடையாது. ஞானத்துல கடலா இருக்கிறாரு, அன்புல கடலா இருக்கிறாரு, தூய்மையில கடலா இருக்கிறாரு, சாந்தியில கடலா இருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு குணத்திலையும் இறைவன் கடலானவர். பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அவருக்கு பெயர் இல்லைன்னு யாரு சொன்னாங்க? காட் சிவா அவரோட பேர் தான். உருவமே இல்லை, ஒளியானவர். அது ஒரு உருவம் தானே. அவருடைய ரூபம் என்ன என்பது உலகத்திற்கு தெரியாத தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். என்னையும் ஆத்மா என்று சொல்கின்றார்கள். பரமாத்மாவாக மட்டுமே நான் இருக்கின்றேன் அப்படின்னு சிவ தந்தை சொல்கின்றார். பரம ஆத்மா என்பது பரமாத்மா என ஆகிவிட்டது. தந்தையாகவும் ஆசிரியராகவும் கூட இருக்கின்றார். ஞானம் நிறைந்தவர் என்றும் சொல்கின்றார். ஞானம் நிறைந்தவர் என்றால் அனைவருடைய மனதை அறிந்தவர். நீங்க என்ன நினைக்கிறீங்களா எனக்கு தெரியும், அப்படி அர்த்தம் கிடையாது. பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் என்றால் பிறகு அனைவருமே ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். பிறகு அந்த ஒருவரையே நினைக்க வேண்டும். இப்ப நானே நாலேஜ்ஃபுல்லா இருக்கிறேன்னா எனக்கு கடவுள் தேவையில்லையே.
எனக்கே எல்லாம் தெரியும் தானே. நானே அன்பு கடலா இருந்தா கடவுள் எதுக்கு? நானே சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். துக்கம்னா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்குறான்னா, எனக்கு எதுக்கு கடவுளு? தேவையே இல்லையே. எதுக்கு மெடிடேஷன்? எதுக்கு தியானம் பண்ணணும்? எதுக்கு யோகா பண்ணணும்? நானே கடவுள்னா, நான் எதுக்கு இன்னொரு கடவுள நினைக்கணும்? தேவையே இல்ல தானே. மனிதர்களுக்கு எவ்வளவு கீழான புத்தி இருக்கு பார்த்தீங்களா? யாரோட போட்டி போடுறாங்க? கடவுளோட. ஒரு கடவுள் போதுங்க. ஞானத்தின் விஷயங்களை முற்றிலுமாக புரிந்து கொள்ளவே இல்லை. தந்தை ஞானம் மற்றும் பக்தி இவற்றின் வித்தியாசத்தை அமர வைத்து புரிய வைக்கின்றார். ஞானம்னா என்ன? பக்தினா என்ன? நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதே காட் சிவா தான். முதலில் ஞானம் பகலாக இருக்கின்றது சத்தியுகம் திரேதாயுகத்துல. பிறகு துவாபர யுகம் கலியுகம் வரும் பொழுது இரவு. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகின்றது. இந்த ராட்சி யோகத்தின் ஞானத்தை ஹட்டை யோகிகளுக்கு புரிய வைக்க முடியாது. இல்லறவாசிகள் புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் இல்லற தர்மத்துல இருக்கிறவங்க தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்க போய் சாமியாருக்கு கிளாஸ் எடுத்தா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு சாமியார். இல்லையா? ஏன்னா அவங்க தூய்மையா தான் நிறைய மேக்சிமம் சாமியாருங்க தூய்மையா தான் இருக்காங்க. அப்ப மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க ரெடி கிடையாது. இப்ப ராஜயோகம் யாரு எப்படி கற்றுத்தர்றது? யாரு கற்றுத்தர்றது சாமியாருங்களுக்கு? யார் கத்து தருவாங்க ராஜயோகத்தை? அவங்க யாரு சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடி இல்லை. அவங்க ஒரு விதண்டாவாதம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என்று சொல்லக்கூடியவரோ அது இறைவனால மட்டும்தாங்க முடியும். அவர் தான் சொல்லணும். நீங்க என்ன நினைங்க, உங்க பாவத்தை நான் சரி பண்றேன் அப்படின்னு சாமியார்கிட்ட போய் சொல்லணும். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? நாமளே சிவோகம், நானே சிவன் நினைச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு சிவனை நினைச்சா அவங்க பாவம் போகும்னு சொல்லி பாருங்க, டென்ஷன் ஆயிடுவாரு கண்டிப்பா. துறவர மார்க்கத்தின் தர்மமே தனியானது. அது தனி ஃபீல்டுல இருக்காங்க. அவர்கள் இல்லற மார்க்கத்தின் ஞானத்தை எப்படி சொல்ல முடியும்? அவங்க டிபார்ட்மெண்ட்டே வேற ஆச்சே. அவங்க ஃபேமிலியில இருந்துட்டு எப்படி சுகம், சாந்தி, அமைதி, தூய்மையோட எப்படி இருக்கிறதுன்னு எப்படி சொல்லித்தர முடியும்? இது ஃபேமிலி டிபார்ட்மெண்ட்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். அது துறவிகள் டிபார்ட்மெண்ட். வீட்டை திறந்துட்டாங்க, காட்டை திறந்துட்டாங்க. இந்த காலத்துல காட்டை திறந்துட்டு நாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்துல வீட்டை திறந்து காட்டுக்கு போனாங்க. இப்ப காட்டுலயும் இல்லை, எல்லாம் நாட்டுலதான் இருக்காங்க சாமியாரங்களா. ஆனா அவங்களால இல்லற தர்மத்தை பத்தி எப்படிங்க சொல்லி தர முடியும்? இங்கே அனைவரும் சொல்கின்றனர், இறை தந்தை சத்தியமானவர். கரெக்டு தான். சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு சொல்றோம். காட் இஸ் ட்ரூத். தந்தையை தான் உண்மையை உரைப்பவர். ஆத்மாவுக்கு பாபாவின் நினைவு வந்துள்ளது. ஆகையினால நரன்ல இருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதையை சொல்லுங்கள் என தந்தையை நினைவு செய்கின்றனர். உங்களுக்கு இந்த சத்திய நாராயணன் கதையை சொல்கின்றேன் அல்லவா? முன்னர் நீங்கள் பொய்யான கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் உண்மையான கதையை கேட்கிறீங்க. பொய்யான கதை வேற, உண்மையான கதை வேற. உண்மையான கதையை கேட்குறீங்கன்னா சத்தியமா நாராயணன் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறாரு. எண்ணம், சொல், செயல்ல எப்படிலாம் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அது பொய்யான சத்தியநாராயணனுடைய கதையாகும். பொய்யான கதைகளை கேட்டு யாரும் நாராயணன் ஆனதா சரித்திரமே இல்லை. நாராயணனாக ஆக்க முடியாதுன்னு தந்தை தான் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். தந்தை வருவதும் பாரத தேசத்தில்தான். எப்பொழுது வருகின்றார் என்பது யாருக்குமே புரியாத. சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக்கி கதைகளை வேற உருவாக்கி விட்டார்கள். சிவனையும் சங்கரம் ஒண்ணு, ஹரியும் அரணும் ஒண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சிவனும் அதாவது
சங்கரும் சிவனுமே வேற வேற. இதுல நாராயணன் அவரு வேற ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அரிய மரணம் ஒண்ணுன்றது சிவனும் நாராயணனும் ஒண்ணு. சங்கர நாராயண் கோவில் கூட ஒண்ணு இருக்கு திருநெல்வேலி பக்கத்துல. சங்கர நாராயணன், ஒரு பக்கம் சங்கர் ஒரு பக்கம் நாராயண், அப்படி அவங்க வச்சிருக்காங்க, கம்பைண்டா வச்சிருக்காங்க சங்கர நாராயணன் அப்படின்ட்டு. அது ரொம்ப இதுவா சொல்ல முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்க, சங்கர் வேற, அவரோட ரோல் வேற, நாராயணன் வேற. அதே மாதிரி சிவன் யாரு? மும்மூர்த்திகளை படைத்தவர். சங்கர் வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தர். சங்கருக்கு சூக்ஷ்ம உடல் இருக்கு, ஆனா சிவன் ஒளியானவர். திரியம்பகேஸ்வரர். பிரம்மா விஷ்ணு சங்கரை படைத்தது ஈஸ்வர். அவரு வேற, சங்கர் வேற. சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக்கி கதைகளை உருவாக்கி விட்டார்கள். அந்த சிவம் அப்படின்னா அதுல மறந்துட்டாங்க, சங்கரும் சிவனும் ஒன்னாக்கிட்டாங்க. சிவ புராணம் இருக்கின்றது. சிவ புராணத்துல அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. சிவ புராணம்னா அது சங்கர புராணம். அது சிவனுக்கும் அதுக்கு புராணத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு முதல் ஸ்டெப்பு உடம்பு கிடையாது. ஆனா அந்த சங்கருக்கு உடம்பு இருக்கு. அது சங்கர புராணம்னு வேணா எழுதி வச்சுக்கோங்க, டைட்டில மாத்திருங்க. சிவ புராணம் கிடையாது. கீதையை கிருஷ்ணருடைய புராணம்னு சொல்லிட்டீங்களே. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அந்த புக்லாம் எழுத கூட இல்லை. ஒரிஜினல் கீதை சொல்றது காட் சிவா. கீதையை கிருஷ்ணருடையது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு சிவ புராணம் பெரியதாக ஆகிவிட்டது. உண்மையிலேயே ஞானம் வந்து கீதையில இருக்கு. பாருங்க, எங்க வந்து நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? சிவ புராணத்துல நல்லதே கிடையாது. ஏன்னா சிவனை வந்து சங்கர் ஆக்கிட்டதுனால பேசிக்கே குளறுபடி ஆயிடுச்சு. ஆனா பாபா சொல்ற நாலேஜ் எல்லாமே கீதையில இருக்கு. அதனால சிவ புராணம் ஒருவேளை நீங்க படிச்சுட்டு இருந்தா அதை கொஞ்சம் வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. கீதைன்னா அந்த கீதை படிக்க வேணாம். நம்மளுக்கு டெய்லி கீதா உபதேசம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து புரிய வைப்பாரு. இந்த கீதை படிச்சா ஸ்வர்க்கத்துக்கு வரலாம். கலியுகம் சத்தியுகமா மாறும். நரகம் ஸ்வர்க்கமாக மாறும். உண்மையிலேயே ஞானம் வந்து கீதையில் தான் உள்ளது. அதனால்தான் சர்வ ஆத்மாவும் சர்வ இந்த சாஸ்திரங்களுடைய சிரோன்மணி என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல எவ்வளவு சாஸ்திரம் இருக்கு, எல்லாத்த விட நல்ல சிறந்த சாஸ்திரம் என்னன்னா ஸ்ரீமத் பகவத்கீதா. இதுல பகவானுடைய மகா வாக்கியம் இருக்கு. முக்கியமான மகா வாக்கியம், ஒரு டிராப் அமுதம், அமுத துளி இது. அது என்னன்னா மன் மனாபவ, தேவாமிர்தம். மனதினால் இறைவனை நினைவு செய்யுங்கள். இந்த வார்த்தை கீதையை தவிர வேற எந்த சாஸ்திரத்திலும் இருக்க முடியாத. அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்வானது கீதை என்று பாடப்பட்டு இருக்கின்றது. உயர்ந்த வழி பகவானுடைய வழியாகும். நாங்கள் சொல்கின்றோம், இன்னும் சில வருடங்களுக்குள் புதிய சிரேஷ்டாச்சாரமான உலகம் ஸ்தாபனை ஆகிவிடும் என்று முதலில் கூற வேண்டும். இப்பொழுது உள்ளது கீழான உலகமாகும். சிரேஷ்டாச்சாரமான உலகத்துல எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள்? மொத்தமே 9 லட்சம் தான். இப்பொழுது எவ்வளவு அளவற்ற மனிதர்கள், இப்போ 800 கோடி 850 கோடி வந்திருக்கும். இதுல எவ்வளவு பிளஸ் ஆயிடுச்சு எவ்வளவு மைனஸ் ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது பாட்டுன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது மக்கள் தொகை. அதற்காக விநாசம் எதிரில் இருக்கின்றது. தந்தை ராஜ் யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆஸ்தி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கின்றது. யாரிடமாவது செல்வம் அதிகமாக இருக்கும்,
குழந்தை இருக்கும் என்றால் பகவான் கொடுத்தார் என்று சொல்வார்கள். சில கார்ல காட்ஸ் கிஃப்ட்ன்னு இருக்கும். கடவுள் குடுத்த கிஃப்ட். கடவுள் பரந்தாமத்திலேருந்து காரோட பூமியில இறங்குன மாரி தெரியலையே! அவருக்கு மட்டும் குடுத்தாங்க போல. அப்படிதான் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க ஸ்டிக்கர். சிலர் சொல்றாங்க, "என் குழந்தையே கடவுள் தாங்க குடுத்தாரு. இந்த வீடு கூட இறைவன் கொடுத்த வரம். இந்த வீடு வந்து கடவுள் குடுத்தது தான். குழந்தை கடவுள் குடுத்தது தான். கடவுள் என்னதான் குடுக்கல அப்ப? எல்லாம் குடுத்துட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. ஆக பகவான் ஒருவர் என்றாகி விட்டது அல்லவா? அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்ல. ஒத்துக்கிறீங்களா? பிறகு அனைவருக்குள்ளும் பகவான் எப்படிங்க இருக்க முடியும்? கார குடுத்தவர் கடவுளு பரந்தாமத்திலேருந்து படி அளந்துட்டாரு. சரிங்க. சர்வவியாபின்னு ஏன் சொன்னீங்க அப்ப? அ எல்லாரும் கடவுள்னா எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல? பண்றாங்களா? இப்பொழுது ஆத்மாக்களுக்கு சிவ தந்தை சொல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். எங்களுக்கு பரமாத்மா ஞானம் கொடுத்தாரு. பிறகு அதனை நாங்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கின்றோம். இன்று ஆத்மா சொல்கின்றது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என சார்ட் எழுதுவதற்கு விஷாலமான புத்தி தேவைப்படுகின்றது. விஷாலமான புத்தி எதுக்குன்னா செல்ஃப் செக்கிங்க்கு. மற்றவங்கள செக் பண்றதுக்கு நேரோ மைண்டு, நேரோ புத்தி இருந்தா போதும். குறுகலான புத்தி இருந்தா போதும். உலகத்தை செக் பண்ணிக்கலாம். ஆனா என்னை நான் சோதனை பண்ணணும்னா எனக்கு விஷாலமான புத்தி தேவைப்படுது. ஏன்னா நம்மள நாமளே அடிக்கடி வக்கீல் ஆயிடுறோம். மத்தவங்க செய்யற தவறுகளுக்கு நீங்க அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், நான் ஜட்ஜ் ஆயிடுறோம். அதே தவற நாம செஞ்சோம்னா, உங்களுக்கு தெரியுமா என்னோட சூழ்நிலை எப்படின்னு? நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? ஆர்கியூமெண்ட். வக்கீல் ஆயிடுறோம். அதனால தான் செல்ஃப் செக்கிங்க்கு விஷாலமான புத்தி வேணும்னு கேட்குறாரு. ஜட்ஜ் ஆகணும்ல. இப்ப நான் என்ன தவறு செய்றேன் அப்படின்றத நான் உணரணும். அப்புறமா தான் எனக்குள்ள மாற்றம் வரும். ஆனா நான் ஏத்துக்கிறதுக்கே ரெடி இல்லையே. நான் ஏன் தப்பு செஞ்சேன்னு தெரியுமான்னு கேட்குறோம். ஆர்கியூமெண்ட், சாக்குப்போக்கு, காரணங்கள் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் மாற்றம் வராது. அதுவே மத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏன் தவறு செய்தேன் என்றால் அப்படின்னா, 1000 காரணம் இருக்கும். ஆனா ஏன் பண்ணீங்க? அது பண்ணியே இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுவே நாம செஞ்சிருந்தா? எல்லாருக்கும் ஒரே கர்ம பிலாசபி தானே. யாரு செஞ்சாலும் தவறு தவறு தானே. அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் கர்மா மேல வைக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, புத்தி கொஞ்சம் விஷாலமா இருக்கணும். அப்பதான் நான் செஞ்ச தவறை என்னால மாத்திக்க முடியும். விஷால புத்தி தேவை. ஆத்மா அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவ கருமங்கள் அழியும்னா கொஞ்சம் நஞ்சா பாவமா பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்க. துவாபரயுகத்துல அவ்வளவு பண்ணியிருக்க மாட்டோம். கலியுகத்துல பயங்கரமா பண்ணியிருப்போம். இதெல்லாம் சரி பண்ணணும்ல. அஹ் சரி பண்ணிதான் ஆகணும். யோகா பண்ணியே தீரணும். வேற வழி இல்லை. ஞானம் மிகவும் சகஜமானதுதான். மற்றபடி ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த சார்ட்டை அபூர்வமாக சிலர் தான் வைக்கின்றார்கள். எவ்வளோ நாள் சொல்லி தள்ளுறாரு. அப்படி என்னதான் சார்ட் வைக்காம சாதிக்க போறோம்னு தெரியல. சார்ட் எழுதணும்னாலே வரமாட்டேங்குது. மாயா வந்து கையை பிடிச்சு இழுக்குதா என்னன்னு தெரியல. சார்ட் எழுதாத வரைக்கும் இந்த சோல் கான்சியஸ் வர்றது கொஞ்சம் டஃப் தான். ஆத்மா அபிமானி ஆகி தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீர்கள். தந்தை வருவதை சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் எனும் பொழுது குழந்தைகளும் அனைவரும் சுகம் கொடுக்க வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது.
அன்னைக்கு கூட முரளியில சொல்லியிருந்தாரு. ஒரு ஜோக்குக்காக கூட யாரோடைய மனசு புண்படுற மாதிரி நாம பேசக்கூடாது. அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, அது விகர்மா தான். சுகர்மா கிடையாது. தந்தையின் நினைவின் மூலமாக அனைத்து பூதங்களும் ஓடிவிடும். பூதம் இருந்துச்சுன்னா, பூதத்தோட வேலை தான் துக்கம் குடுக்கிறது. தேவதைகளோட வேலை துக்கம் குடுக்கிறது கிடையாது. அதனால பூதம் இருந்துச்சுன்னா, அது எப்போ ஓடும்? பூத்தநாத் இருந்தாருன்னா, அது ஓடி போயிடும் பூதங்கள்லாம். உங்க மனசுல எப்பவும் சிவ பாபா இருக்கட்டும். இப்ப சிவ நினைவுகள் இருக்கிற வரைக்கும், இந்த பூதங்கள் உங்க பக்கத்திலே நெருங்காது. மிகவும் குப்தமான முயற்சி பண்ணணும்ல. முயற்சி பண்ணாம என்ன கிடைக்க போகுது? நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட். இந்த அசுரத்தனமான கீழான உலகத்திலிருந்து தனது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்ணை மூடிட்டு நடக்க முடியாது. அதனுடைய அர்த்தம் கண்டும் காணாமல் இருக்கணும். இது பழைய உலகமாகும். இதில் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது. இதனை பார்த்து கொண்டே பாராமல் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்துல நாம் அனைவரும் நடிகர்கள் ஆவோம். இது ஒவ்வொரு வினாடியும் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கின்றது. எது நடந்து முடிந்ததோ அது அடுத்த சைக்கிள்ல மீண்டும் நடக்கும். இதனை நினைவில் வைத்து அனைத்து விஷயங்களிலும் தேர்ச்சி அடைய வேண்டும். விஷால புத்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும். வரதானம். ரியாலிட்டியின் உண்மை மூலமாக ராயல்டியினுடைய பிரத்யக்ஷ ரூபத்தை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. நம்மளுடைய ரியல் சொரூபம், ரியல் மூலம் அது எமர்ஜ் பண்ணும் பொழுது ஆத்மாவுடைய ராயல்டி வெளிப்படும். அந்த மாதிரி காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவும் பிரத்யக்ஷ ரூபத்தில், வெளிப்படையான ரூபத்துல தன்னுடைய ரியாலிட்டியின் மூலம் ராயல்டியினுடைய சாட்சாத்காரம் செய்ய வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சமயம் எப்பொழுது வரும்? பிரத்யக்ஷதாவின் சமயத்துல பாபா பிரத்யக்ஷமாக போறார். அந்த சமயத்துல மாலையில மணியினுடைய நம்பர் மற்றும் எதிர்கால ராஜ்யத்தின் சொரூபம் ஆகிய ரெண்டுமே பிரத்யக்ஷமாகும். நான் மாலையில வெற்றி மாலையில எந்த நம்பர்ல இருக்கேன்? 108ல எனக்கு என்ன நம்பர் கிடைக்க போகுது? அதுக்கப்புறம் எதிர்கால ராஜ்ய சொரூபம் எனக்கு என்ன கிடைக்க போகுது? வைகுண்டத்துல என்ன பதவி கிடைக்க போகுது? ரெண்டுமே பிரத்யக்ஷமாகும். இப்பொழுது பந்தயம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சிறிது பொறாமை என்ற தூசியின் திரை எது ஜொலிக்கக்கூடிய வைரங்களை மறைத்து விடுகின்றதோ அந்த திரை இறுதியில் விலகிவிடும். பொறாமை அப்படிங்கிறது ஒரு தூசி மாதிரி வச்சுக்கோங்களேன். பெரிய விகாரம் கிடையாது. ஆனா அது வைரத்தினுடைய வெளிச்சத்தை வெளியில கொண்டு வராம தடுக்கிறது அந்த பொறாமை என்ற குணம்.
அப்ப அத நீங்க தூசி தட்டிடுங்க. ஏங்க பாவ கரையே சரி பண்ணி வச்சிருக்கிறீங்க. இந்த தூசி தட்ட முடியாதா? தட்டிடுங்க. பொறாமைய விட்டுருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனைங்க. சரிங்களா? மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் குடுங்க. பொறாமப்படாதீங்க. அது தூசி மாரி உங்களுடைய பவர வெளில கொண்டு வராம தடுக்குது. நீங்க மத்தவங்க ரோல பார்த்து பொறாமப்படுறீங்க. உங்கள உங்களோட ரோல பார்த்து எத்தன பேர் பொறாமப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதனால வேணாம். நாமளும் யார் மேலயும் பொறாமப்பட வேணாம். மத்தவங்களும் நம்மள பார்த்து பொறாமப்பட வேணாம். அந்த தூசியெல்லாம் தட்டிடுங்க. அப்ப பிறகு மறைந்திருக்கும் வைரங்கள் தங்களுடைய பிரத்யக்ஷ சம்பன்ன சொரூபத்தில் வெளிப்படுவார்கள். குல்சார் தாதின்னா அவங்ககிட்ட ஒரு விசேஷதா இருக்கு. ஜானகி தாதின்னா அவங்ககிட்ட ஒரு விசேஷதா இருக்கு. பிரகாஷ் மணி தாதின்னா அவங்ககிட்ட ஒரு விசேஷதா இருக்கு. எல்லாமே வைரங்கள் தான். ஒரு வைரமும் ஒரு விசேஷதாவ வச்சுட்டு இருக்கு. ஆனா அவங்க யாருமே யாரு மேலயும் பொறாமப்படலல்ல. அதனால அவங்க பிரத்யக்ஷமா தெரிஞ்சாங்க. ஆனா மத்தவங்க ஏன் தெரியாம இருக்காங்கன்னா, பொறாமை வந்து தூசி போல தடுக்குது. அந்த சோலோட பவர வெளில கொண்டுட்டு வராம தடுக்குறது. பொறாம. விட்டுருங்க. தூசி தட்டிடுங்க. அப்ப நீங்க பிரத்யக்ஷமாவீங்க. உங்கள பார்த்து மத்தவங்களும் அவங்கவங்க தூசி அவங்கவங்க தட்டிக்கிட்டா போதும். ஏன்னா இவ்ளோ முயற்சி பண்ணி பாவக்கரைலாம் நம்ம வந்து ஜென்மமான பாவக்கரையெல்லாம் நீக்கிட்டோம். இது புதுசா வந்து இந்த பொறாமை வந்து வைரம் பிரத்யக்ஷம் ஆகுற நேரத்துல வைரத்தையே மூடி மறைச்சு வச்சிருக்கு தூசியினால. தட்டி எடுத்துருங்க. யாரு மேலயும் பொறாமப்படாதீங்க. ஒருத்தரோட கேரக்டர் மாரி இன்னொருத்தரோட இது கிடையாது. ஒருத்தர் ரோல் மாதிரி இன்னொருத்தரோட ரோல் கிடையாது. அவங்கவங்க ரோலை அவங்கவங்க சிறப்பா செய்றாங்க. அதனால நாம நம்ம தூசி தட்டிக்கலாம். நம்மள பார்த்து மத்தவங்க அவங்கவங்க தூசி தட்டிப்பாங்க. அப்ப எல்லா பிகேஸும் டைமண்டா மின்னாங்கன்னா, அப்பதாங்க பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. பிரத்யக்ஷ சம்பன்ன சொரூபத்துல எல்லா பிகேஸும் வெளிப்படுவாங்க. அதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்பொழுது இருந்தே தங்களுடைய ராயல்ட்டியை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது தங்களுடைய எதிர்கால பதவியை தெளிவாக காண்பிப்பார்கள். ஆகையினால ரியாலிட்டியின் மூலம் ராயல்ட்டியின் சாட்சாத்காரம் காட்டுங்கள். ரியாலிட்டி என்னது ரியாலிட்டி என்னன்னா டைமண்ட், ஃப்ளாலெஸ் டைமண்ட், கரையற்ற வைரமா மாறுங்க. ஸ்லோகன் சொல்றாரு. ஏதாவது ஒரு விதியின் மூலம் வீணானதை சமாப்தி செய்து சக்தியை எமர்ஜ் செய்யுங்கள். ஏதாவது ஒரு விதி யூஸ் பண்ணுங்க. வேஸ்டே இருக்கக்கூடாது. வேஸ்ட் தாட்ஸ் இருக்கக்கூடாது. வேஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் சமாப்தி பண்ணி நம்மளுடைய ஒரிஜினல் பவர் அதை வந்து எமர்ஜ் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.